இன்னைக்கு சங்கடப்பட போறது மாணிக் தாகூருக்குன்னு ஒரு சுயமரியாதை இருந்தால் அந்த சுயமரியாதை லேசா கொஞ்சம் டென்ட் ஆயிருக்கும். ஏன்னா அவர் எதை சாதிக்கணும்னு நினைச்சாரோ அது நடக்கல. இல்ல, அது மாணிக் தாக்கூருடைய தோல்வி அல்ல. நான் திரும்பவும் சொல்றேன், ஒரு நிஜமான காங்கிரஸ் தொண்டனுடைய உணர்வு தான் மாணிக் தாக்கூருடைய உணர்வு. அதை யாருமே மறுக்கல. அதை எழுப்புகிற உரிமை உங்களுக்கு இருக்கா பொதுவெளியில் அப்படின்னா சுத்தமா இல்லை. நீங்க நடந்து கொண்ட விதம் சரியல்ல. இதெல்லாம் சேர்த்துதான் அந்த உரிமையை சொல்லணுமே தவிர எனக்கு உரிமை இருக்கு நான் பேசுவேன்னு சொல்ல முடியாது அவரை. அப்போ ஏஐசிசி எச்சரிக்கை விடுத்த பிறகும் டெய்லி பாரதியாருக்கு விதைகள் அது இதுன்னு அவர் நினைவு வந்ததெல்லாம் போட்டுக்கிட்டு இருந்ததை பார்த்தா அப்போ இதை மௌனமாக வேடிக்கை பார்த்தாரே ராகுல்னு ஒரு கேள்வி அப்போ வந்துச்சு. இப்போ இந்த கூட்டணியை நேற்று பிற்பகல் அல்லது மாலை ஒரு 6:30 மணி வரைக்கும் கூட தடைபட முடியுமான்னு தான் வேற சொல்ல விரும்பல. டெல்லியிலிருந்து சில நபர்கள் முயற்சிச்சாங்க. இப்போ தள்ளி போடலாமா, அப்படி என்ன சாதிக்க போறீங்க? 3 இடத்துக்காக இல்லை, இந்த கூட்டணியை பிரிச்சு கொண்டு போயிடணும்னு ஒரு அசைன்மெண்டோட தான் வேலை பார்த்தாங்க காங்கிரஸ் சில பேர். விஜய் கிட்ட கொடுத்த வாக்குறுதியா இல்ல திரைமறைவில் நடந்த வேற விஷயங்களா பேச்சுவார்த்தையா நமக்கு தெரியாது. ஆதாரம் இல்லை நமக்கு அதுக்கெல்லாம்.